लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையாலே 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2662வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தத்தினுடைய 23வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் பொக்கு உழல் ஒரு வீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்று இரீர் திருநாடகத்தே நாட்டகத்தே என்பதாகும். 23வது பாசுரம். புனமோ புனத்து அயலே வழிபோகும் அருவினையேன் மனமோ மகளிர் நும்காவல் சொல்லீர் புண்டரீகத்து அம்கேழ் வனமோர் அணைய கண்ணான் கண்ணன் வாழ்நாடு அமரும் தெய்வத்து இனமோர் அணையீர்களாய் இவையோ நும் இயல்புகளே. புனத்தை காவல் காக்கிற பெண்களை பார்த்து தலைவன் சொல்வதான பாசுரம். ஏ பெண்களே, நீங்கள் காவல் காத்து கொண்டிருப்பது இந்த புனத்தை மட்டுமா, இந்த திணைப்புணத்தை மட்டும்தானா, அல்லது அந்த வழியிலே போகக்கூடிய எல்லோரையுமா, அல்லது என்னுடைய வினையால் இங்கே வந்தேனே என்னுடைய உள்ளத்தையுமா என்று கேட்கிறார். தாமரை காடு பூத்தது போன்ற கண்களை உடையவனான கண்ணபிரானுக்குரிய பரமபதத்திலே நித்தியவாசம் செய்யக்கூடியவளான நித்திய சூரிகளின் கூட்டம் போல நீங்கள் தோன்றுகிறீர்கள். போவோர் வருவோர் மனதையெல்லாம் கொள்ளை கொள்ளுகிறீர்கள். இப்படி கொள்ளை கொள்வதுதான் உங்கள் இயல்போ கூறுங்கள் என்று தலைவன் கூறுவதாக ஆழ்வார் பேசுகிறார். ஓர் அணையீர் என்ற சொல்லுக்கு ஒரு வகையில் ஒப்பாவீர் என்று பொருள் கொள்வதும் பொருந்தும். நீங்கள் புனத்தை விட்டு நீங்காதது போல என் மனத்தை விட்டும் நீங்காமல் இருக்கிறீர்கள். புனம் போல என் மனமும் உங்கள் பாதுகாப்புக்கு உட்பட்டு கிடக்கிறது என்று பிரிதிவாதி பயங்கர மணங்காச்சாரியார் சொல்கிறார். நுண்காவல் என்பதற்கு உம்முடைய காவலுக்கான பொருள் இந்த திணைப்புணம்தானா, அல்லது இந்த புனத்திலே வழியிலே செல்லக்கூடிய எங்களைப் போல எல்லோருடைய நெஞ்சமுமா சொல்லுங்கள் என்று சொல்கிறார். புண்டரீகத்து அம்கேழ் வனமோர் அணைய கண்ணான் என்பதற்கு செந்தாமரை மலரின் அழகிய ஒளியுடைய காட்டை, ஒரு பூ இல்லை, ஒரு காடு போல் இருக்கிற செந்தாமரை மலருடைய காடு போல் இருக்கக்கூடிய அத்தனை பூக்கள் நிறைந்த தாமரை பூக்களைப் போல ஒத்திருக்கிற திருக்கண்களை உடையவனான கண்ணபிரானுடைய பரமபதத்திலே வாசம் பண்ணுகிற நித்திய சூரியங்களைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற நீங்கள் உங்கள் தன்மையை மாற்றிக்கொண்டு அயலார் மனதை கொள்ளை கொள்ளுதல் முதலிய இந்த செயல்களை எல்லாம் உங்களுக்கு தகுமா என்று கேட்கிறார். கொள்ளை காத்து கொண்டிருக்கிற நாயகியையும் தோழியையும் கண்டு நாயகன் தன் குறையை சொல்வதான துறை இது. தன் மனம் இவர்களுக்கு வசப்பட்டதை தன் குறிப்பால் சொல்லுகிறான். தன் கருத்தை புலப்படுத்துமாறு நீங்கள் புனத்தை விட்டு நீங்காதது போல என் மனதை விட்டு நீங்கவே இல்லையே, புனம் போல என் மனமும் உங்களுடைய பாதுகாப்புக்கு உட்பட்டு கிடக்கிறது என்று சொல்ல என்று கருத்து தோன்ற பெண்களே, உங்களை பெண்கள் இங்கே பெரியோர்கள் இங்கே வைத்தது இந்த காட்டை காவல் காக்கவா, அல்லது என்னுடைய மனதையும் காத்து கொள்ளவா? புனக்காவலோடு நில்லாமல் என் மனக்காவலிலும் வியாபித்து இருப்பது உங்கள் தகுதிக்கு சரியா? அவருடைய அழகைத்தான் காண்பொருட்டு தன் முகத்தை அவர்கள் பார்க்கிற மாதிரி சமீபத்தில் சென்று தடுமாறி திரிந்தாமையாய் தோன்றுகிறான். புனந்தையலே வழிபோகு மறுவினையேன் என்கிறான். அருவினையேன் என்றால் அகப்பட்டால் தப்ப முடியாதது, வருந்ததற்கு காரணமான முற்பிறவியிலே தீவினைகளில் உடையவன் என்றவாறு மகளிரை பார்த்து பெண்களுக்குரிய எல்லா நலனக்கமும் அமைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். திருக்கண்ணனின் சிறப்பு முழுவதற்கும் தாமரையை உமையாக்குவதற்கு போதாம பெருமை வாய்ந்த புண்டரீகாட்சனுடைய திருநாட்டிலேயும் நித்திய சீர்காழியாக இருக்கக்கூடியவர்களாக
நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய தகுதிக்கு இது சரியா என்று கேட்கிறார். பாகவதா ஆழ்வாருடைய பக்கத்தில் இருந்து தன்னுடைய நெஞ்சானது துவக்கும்படியே சொல்லுதல் இந்த பாசுரம். இதுக்கான உள் பொருள் என்னவென்றால், உமது எல்லைக்குட்பட்ட இடமோ அவ்விடத்தினால் அருகிலே வந்து செல்கிற உம்முடைய பாசபந்தமுடைய எங்கள் மனமோ பரதந்திரரான உமது பாதுகாப்புக்கே உரியது. சொல்லும் கண்ணழகு மிக்கவனும் சர்வ சுலபமாக இருக்கக்கூடிய பெருமானே, பரமபதத்திலே வசிக்கிற நித்தியவாசியர்களுக்கு ஒப்புடவே சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய விண்ணூலாரிலும் சீரியர் என்றவாறு அவர்களிலே சிறந்துள்ளவராய் நீர் செய்யும் செய்கள் உபயாந்த பராராய் வேறு வழி செல்வோரையும் உன்வழிப்படுத்தி சீர்படுத்தி கொள்ளுகிறது. எனவே ஆழ்வார் சொல்லுகிறார், எழுந்தரில் இருக்கிற இருப்பு அயர் வருமாறு எல்லோருக்கும் திரள இருந்தார் போல இருக்குமாதலாலே தெய்வத்து இணை ஓர் இணையார்களாய் என்று அணையீர்களாய் என்பதன் பின் உள்ள என்னோட விலையை கூட்டிக் கொள்ளுதலும் அல்லது ஆய் என்பதனை ஆய என்பதனை தொகுத்தலாக கொள்ளுமாறு சொல்ல வேண்டும். புண்டரீகம் என்பது தாமரையை குறிக்கக்கூடிய வடமொழி சொல். உன்னை எங்களை இங்கே இருக்கிறவர்கள் அந்த வழியிலே போகிறவர்கள் மட்டுமல்ல, அந்த வழியிலே போகி உன்னுடைய இடத்துக்கு வர விருப்பமில்லாதவர்களையும் கூட உன்னுடைய கருணையினாலே சேர்த்து கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி பெருமாள் எல்லோரையும் அரவணைத்து செல்வதாகவும், அரவணைத்து செல்வதற்கு அந்த பெண் தலைவியையும் தோழிகளையும் ஒரு உவமையாக சொல்லி அவர்களையே பெருமாளாகவும் பேசுகிற பாசுரமாக இந்த பாசுரத்தை காணலாம். மீண்டும் ஒரு முறை இந்த 23வது பாசுரத்தை பார்ப்போம். புனமோ புனந்து அயலே வழி போகும் அருவினையேன் மனமோ மகளிர்னும் காவல் சொல்லீர் புண்டரீகத்து அம்கேள் வனமோர் அணைய கண்ணான் கண்ணன் வான்நாடு அமரும் தெய்வத்து இனமோர் அலையீர்களாய் இவையோ நும் இயல்புகளே. காயன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதே பாவாது கரோம் எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒரு தற்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.